ஹாய் மக்களே! கிட்ஸோட ஃபேவரட் ரெசிபி மினி கொழுக்கட்டை பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதை ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் பாக்ஸ் காலியாக தான் வரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இன்னொரு பக்கம் தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. மிக்ஸ் பண்ணி மாவை இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 3 சில் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம துருவி வச்ச தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு இருந்தது. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை நெய் கூட சேர்த்து கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுத்துக்கலாம். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கலந்த பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். தண்ணி நல்லா வற்றின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கலாம். இந்த பாலுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பொருணும் இருக்குல்ல, அதை கொஞ்சமாக வச்சு குட்டி குட்டி உருண்டைகளாக எல்லா பாலையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் இந்த எல்லா உருண்டைகளையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வெந்தால் போதும், ரெடி ஆயிரும். ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு. 8 நிமிஷம் கழிச்சு இட்லி பாத்திரத்தை திறந்து பார்க்கலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.